பைபிள் சொல்லுது, ரோமருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசித்தோமேயானால், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துவதை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதென்று சபையாதிருங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள், ஆமென். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், ஆமென். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், ஆமென். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். உங்களையே புத்திமான் என்று எண்ணாத. இதான் பெரிய சிக்கல். இதுதான் வேதம். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேர் நினைக்கிறது, யோசுவா மெஷியோட நாம எனக்கு கிடைச்சிருச்சு, நான் பரிசுத்தவான் தான், நான் இனி பரலோகத்துக்கு போயிடுவேன். நினைப்பு பிழப்ப கெடுக்குமா? மீதி உள்ளதில் யார்? உங்க தாத்தா வந்து செய்வாரு? பிரைஸ் யேசுவா. தொடர்ந்து வாசிங்க. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அது கொஞ்சம் கஷ்டம், நடிக்க தெரியும். கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். நாங்க நடிப்போம் சமாதானமா இருக்கிற மாதிரி, ஆனா சமாதானமா இருக்க மாட்டோம் உண்மையிலே. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன். அப்ப நீ கடவுள் ஆயிட்டல, ஏன்னா நீ பழி வாங்குறல்ல. நான் சொல்றது புரியலையா? ஒரு ஆள் செஞ்ச தப்புக்கு நீ பழி வாங்குற அப்படின்னா நீ கடவுள். அப்ப நான் கடவுளா? வேதம் சொல்லுது, நான் சொல்லுவேன் நீங்க கடவுளா இல்லையான்னு நான் சொல்லுவேன். உங்களை கடவுள் என்று சொல்லுகிறார் வேதம். நல்லா புரியுங்க. ஏன்னா நீ பழி வாங்குற. அட்லீஸ்ட் சின்ன பச்சிளம் குழந்தையிலிருந்து வயதான முதிர்ந்த வயது உள்ளவர் வரைக்கும் உனக்கு தீமை செய்து விட்டார் என்று நினைத்து வார்த்தையில் செயலில் அவங்களை என்ன செய்யற? உபத்திரவப்படுத்துற. அப்ப நீ கடவுள் ஆயிட்டேல. வாசிங்கம்மா. என்று யாவா சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. இந்த வசனம் உனக்கு புரிஞ்சுச்சா? வீட்டுல போய் வாசிச்சு பாரு. தீமைக்கு தீமை செய்யாத, தீமை நினைக்காத, அவனுக்கு நன்மை செஞ்சு அவன் தலையில அக்கினி தழலை தட்டுன்றாரு. நீ எல்லாம் அக்கினி தழலை தட்டுவது என் தேவன். நீ எதுக்கு பழி வாங்குற? நீ எதுக்கு பழிக்கு பழி சிந்திக்கிற? ஆமென். நன்மை செய்ய முடியுமா? உனக்கு தீமை செஞ்சவனுக்கு நீ நன்மை செஞ்சு பாரு. என் கூட இருக்கிறவனுக்கு நான் கொடல் அறுத்து கொடுப்பேன். எதுக்கு? என்ன பிரயோஜனம்? இல்லை தெரியாம கேட்குறேன், தப்பா சொல்றேன். நீ இவளுக்கு வாரி வாரி கொடு, இவ உனக்கு வாரி வாரி தரட்டும், என்ன பிரயோஜனமா? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லையா? அப்புறம் எடுக்கிறதுக்கு நீ இவளுக்கு வாரி வாரி கொடுக்குற, அப்புறம் எடுக்க இவன் உனக்கு வாரி வாரி தரா? நல்லா புரியணும். முதல்ல அன்பு எங்கே இருக்கோ அங்கே வாரி வாரி கொடுக்குறீங்க. முதல்ல நீ பிசாசு ஆகிட்ட தெரியுமா? யார் மேலே அன்பு வச்சு அவனுக்கு அடிமையாகிறையோ, நல்லா புரிஞ்சுடுங்க. யார் மேல் நீ அன்பு வச்சு அவங்களுக்கு அடிமையாகிறையோ அங்க நீ அடிமைத்தனத்தின் ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறாய். அது பெத்த பிள்ளையா இருக்கட்டும், கட்ட புருஷனா இருக்கட்டும், கட்ட பொண்டாட்டியா இருக்கட்டும், பெத்த தாய் தோப்பரா இருக்கட்டும், அடிமையாக சொல்லவில்லை, அன்பு செலுத்த சொன்னார். அன்பு வேற, அடிமைத்தனம் வேற. அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். நம்மகிட்ட அடிமைத்தனம் தான் வருகிறது தவிர அன்பு வர மாட்டேங்குது. ஏன்? ஆமென். நம்மகிட்ட இருக்கிற பிசாசு நம்மளை என்ன பண்ணும்? தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட விடாது இல்லவா? ஆமென். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, வேதம் சரியா சொல்லுது, நீ அடிமை ஆகக்கூடாது. பெத்த பிள்ளைக்கு நீ அடிமை ஆகக்கூடாது தெரியுமா? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிடுங்களேன். பெத்த பிள்ளைக்கு நீ அடிமை ஆகக்கூடாது. இன்னைக்கு பிள்ளைகள் தாய் தோப்பற அரட்டுது. இது சும்மா என்ன உனக்கு கேட்கணுமோ சொல்லணுமோ? ஏங்க அப்ப நீ என்னாச்சு? நீ பைத்தியம் ஆயிட்ட, உன் பிள்ளை ஞானவான் ஆயிட்டான். ஆஃப்டர் ஆல் பச்சிளம் பிள்ளைங்க, அந்த பிள்ளைகள் ஒன்று அடக்குது, பெத்த தாய் தகப்பனை அடக்குது. ஏன்னா முதல்ல ஒன்ன வாபோன்னு கூப்பிட்ட நேரத்தில், கோபத்தில் வாபோன்னு கூப்பிட்ட நேரத்தில் நீ விட்டுட்ட, ஒரு பொய்யை சொன்ன நேரத்தில் நீ விட்டுட்ட, ஒரு கசப்பான வார்த்தையை சொன்ன நேரத்தில் விட்டுட்ட. என் பிள்ளை நல்லா பேசுது அப்படின்னு. இப்போ உன் பிள்ளை நல்லாவே உனக்கு தருது. நாளைக்கு ஒன்று அநாத ஆசிரமத்தில் கொண்டு விடக்கூடிய நிலைமைக்கு வரும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. நீங்கள் நினைக்கலாம் என் குடும்பத்தில் அப்படிலாம் இல்லைன்னு. உன் பிள்ளை அதை உருவாக்கும், கண்டிப்பாக உருவாக்கும். ஏன்னா உன் பிள்ளையை நீ உருவாக்குற.
நீ உன் தாய் தகப்பனை அனாதாசிரமத்துக்கு அனுப்பல. நல்லா புரிஞ்சுக்கணும், நான் சொல்லக்கூடியது நல்லா புரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா, நீ உன் தாய் தகப்பனை அனாதாசிரமத்துக்கு அனுப்பல. அது 100 வயசானாலும் வச்சு பார்க்கிற. ஆனா உன் பிள்ளைக்கு நீ என்ன கற்றுக் கொடுத்த? அதெல்லாம் சொன்ன. ஈக குணத்தை கற்றுக் கொடுக்காமல் இருந்தால், உதவி செய்யும் நல்குணத்தை கற்றுக் கொடுக்காமல் இருந்தால், உன் பிள்ளை உனக்கே துரோகம் செய்யும். இது உண்மை, இது என் வேத சத்தியம். ஆமென். நாளைக்கு நான் என் பிள்ளைக்கு உபத்திரவக்காரனாக இருப்பேன். நாளைக்கு என் பேர பிள்ளைக்கு நான் உபத்திரவக்காரனாக இருக்கிற போது என் பிள்ளை என்னை கொண்டு போய் அனாதாசிரமத்தில் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்ப நான் எனக்கு இருக்கிற பலத்தில், எனக்கு இருக்கிற தைரியத்தில் நான் என்ன கற்றுக் கொடுக்கணும்ன்றதை அறியணும். நான் கற்றுக் கொடுக்கல, இங்கதான் சிக்கல். நான் கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுக்காமல் அவனை அவன் பாட்டுக்கு வளர விட்டேன். முருங்கை மரம் தானா வளருகிறது, ஆனால் ஒரு நாள் தானாக முறியும். தெரியுமா உங்களுக்கு? ஆனால் உலகம் என்ன சொல்லுது தெரியுமா? முருங்கையை முறிச்சு வளர்ன்னு சொல்லுது. முறிச்சு வளர்க்கல அப்படின்னா நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா, நாகர்கோவிலுக்கு அந்த பக்கம், அதாவது தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அங்கே போய் முருங்கை மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு தெரிஞ்சு கை உசரத்தில் தான் முருங்கை மரம் நிற்கும். ஆனால் என் வீட்டில் நிற்கிற முருங்கை மரம் 2 மாடிக்கு மேலே நிற்கிது. நான் முறிச்சு வளர்த்தல. நான் எதுக்கு வளர்த்தலன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா சூரிய வெளிச்சம் இங்கே படாது. அப்படினால் அந்த மரத்தை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், மேலே வளர்த்தி விட்டுருக்கிறேன். காய் மேலே காய்க்குது. அதை நான் முறிச்சு வளர்த்துருந்தா காய் வந்திருக்காது. அந்த காரணத்துக்காக நான் வளர்த்தி விட்டேன். ஆனால் உண்மையிலேயே குணம் என்ன தெரியுமா? முருங்கையை முறித்து வளர்த்தினால் அந்த முருங்கை படர்ந்து வளரும். அது படர்ந்து வளர்கிற போது ஒரு காய்க்கு 9 காய் வரும். நீ உன் பிள்ளையை முறிச்சு வளர்க்கல சொல்லு. நான் நேற்று தான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், உன் பிள்ளையை அடிக்கக்கூடாதுன்னு. இல்லை இப்போ அடிக்கலைங்க, அடிக்காதேன்ற. அந்த பிள்ளை பரவாயில்ல, அடிக்காத. ஏன்னா எனக்கு தெரியுது இந்த பிள்ளை நல்லா இருக்குது அப்படின்ட்டு. நான் ஆவியில் உணர்றேன். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறேன், நான் ஜெபிக்கிற போது உன்கிட்ட என்ன இருக்குதோ அது என்கிட்ட வந்துடும். இதான் உண்மை. அதுக்காக தான் என்ன ஆசாரியனா வச்சிருக்கிறேன். சத்தமா சொல்றேன், உனக்காக நான் ஜெபிக்கிற போது உன்னிடத்தில் போராடுகிற, உன்னிடத்தில் தீய குணம், உன்னிடத்தில் இருக்கிற பிசாசு, உன்னிடத்தில் இருக்கிற பாரம்பரிய கட்டம் அத்தனை என் முன்னாடி வரும். அப்பதான் தெரியுது உன்னை பத்தி எனக்கு யாருன்னு. அதனால தான் உங்கள்கிட்ட எல்லாம் உங்களை பற்றி உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் தான். உங்களை பற்றி சொல்றது மட்டும் இல்லை, உங்களுக்கு நடக்க போறதை நடந்ததை சொல்றதுக்கு காரணம் என் தேவன் பெரியவராக இருக்கிறார். என் தேவன் பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால தான் சொல்றேன், உபத்திரவத்தை குறைச்சிக்கணும். உனக்கு வரக்கூடிய உபத்திரவத்தை முடியுமா? அப்போ தேவ ஜனத்திற்கு வரக்கூடிய உபத்திரவம் வேற, உலக ஜனத்திற்கு வரக்கூடிய உபத்திரவம் வேற. இந்த ரெண்டையும் நீங்க புரிஞ்சா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப தேவ ஜனத்தினுடைய உபத்திரவம் எப்ப குறையுது அப்படின்னா, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால், நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உன்னுடைய உபத்திர நாட்கள் குறையும். அல்லேலூயா.